ஓம் சாந்தி. 9/7/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். பாபா உங்களுக்கு என்ன கூறுகிறாரோ அல்லது புரிய வைக்கின்றாரோ அதுவே ஞானம் ஆகும். ஞானக்கடலை தவிர வேறு யாரும் ஞான ரத்தினங்களை கொடுக்க முடியாது. கேள்வி: ஆத்மாவின் மதிப்பு குறைந்து போனதற்கு முக்கியமான காரணம் என்ன? ஆத்மாவில் துரு பிடித்து விட்டதால் அதன் மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது. தங்கத்தில் கலப்படம் சேர்த்து நகைகளை உருவாக்கும் போது அதனுடைய மதிப்பு குறைகிறது. அவ்வாறே ஆத்மா உண்மையான தங்கமாக இருக்கிறது. அதில் அசுத்தத்தின் கலப்படம் சேரும்போது, அதாவது ஆத்மா தூய்மையை இழக்கும்போது அதனுடைய மதிப்பு குறைந்து போகிறது. இந்த நேரத்தில் தமோ பிரதானமான ஆத்மாவிற்கு எந்த மதிப்பும் இல்லை, உடலுக்கும் எந்த மதிப்பும் இல்லை. இப்போது உங்களுடைய ஆத்மா மற்றும் உடல் இரண்டுமே நினைவின் மூலம் மதிப்புள்ளதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று அதிகாலையில் யார் வந்தார்கள்? ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். மேலும் நினைப்பதற்கான வழிமுறைகளையும் தெரிவித்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்குள் கள்ளம் கபடமற்ற சிவத்தந்தை வந்திருக்கின்றார். அரை மணி நேரம் அமைதியில் உட்கார்ந்து விட்டார்கள். எதுவும் பேசவில்லை. உங்களுக்குள் சிவபாபா ஏதாவது கொஞ்சம் பேச வேண்டும் என்று ஆத்மா கூறுகிறது. சிவபாபா வீற்றிருக்கின்றார், ஆனால் பேசவில்லை என்று தெரிகிறது. இதுவும் உங்களுடைய நினைவு யாத்திரை அல்லவா? புத்தியில் சிவபாபாவின் நினைவிருக்கிறது. உள்ளுக்குள் பாபா ஏதாவது பேச வேண்டும், ஞான ரத்தினங்களை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார். அவர் ஞான கடல் அல்லவா? குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள், தந்தையை நினையுங்கள் என்று பாபா கூறுகிறார். இது ஞானமாகிவிட்டது. இந்த நாடக சக்கரத்தை, ஏணிப்படியை மற்றும் தந்தையை நினையுங்கள் என்று பாபா கூறுகிறார். இது ஞானம் ஆகிவிட்டது. பாபா என்ன புரிய வைக்கிறாரோ அதை ஞானம் என்கிறார்கள். நினைவு யாத்திரையை கூட புரிய வைத்திருக்கிறார். இவை அனைத்தும் ஞான ரத்தினங்களாகும். நினைவுக்காக என்ன புரிய வைக்கிறாரோ இந்த ரத்தினங்கள் மிக உயர்ந்தது. தன்னுடைய 84 பிறவிகளை நினையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் தூய்மையாக வந்தீர்கள், மீண்டும் தூய்மையாகித்தான் போக வேண்டும். கர்மாத்தீத நிலைக்கு போக வேண்டும். மேலும் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியும் அடைய வேண்டும். ஆத்மா நினைவின் சக்தியினால் சத்தோ பிரதானமாகும் போது அது கிடைக்கும். இந்த வார்த்தைகள் மிகவும் விலைமதிப்பற்றவையாகும். இவற்றை குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் ஆத்மாவில்தான் தாரணையாகிறது. சரீரமோ அழிந்து போகிறது. நல்ல சமஸ்காரம் அல்லது கெட்ட சமஸ்காரம் ஆத்மாவில்தான் பதிவாகிறது. பாபாவிற்குள் சிருஷ்டியின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானம் நிறைந்துள்ளது. ஆகவே அவருக்கு நாலேஜ்ஃபுல் என்று பெயர். பாபா 84 பிறவிகளின் சக்கரம் மிகவும் எளிமையானது என்று சரியாக புரிய வைக்கிறார். இப்போது 84 பிறவி சக்கரம் நிறைவடைகிறது. இப்போது நாம் வீட்டுக்கு திரும்பி தந்தையிடம் போய் சேர வேண்டும். அழுக்கான ஆத்மா அங்கே போக முடியாது. உங்களுடைய ஆத்மா தூய்மையாகி விடுகிறது என்றால் பிறகு சரீரத்தை இங்கே விட்டுவிடும். தூய்மையான உடல் இங்கே கிடைக்காது. இது பழைய செருப்பு ஆகும். இதன் மீது வைராக்கியம் வந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா தூய்மையாகி பிறகு எதிர்காலத்தில் நாம் தூய்மையான உடலை பெற வேண்டும். சத்யுகத்தில் ஆத்மா மற்றும் உடல் இரண்டுமே தூய்மையாக இருந்தது. இப்போது உங்களுடைய ஆத்மா அசுத்தமாகிவிட்டது. சரீரமும் அசுத்தமாக இருக்கிறது. தங்கத்தின் தரத்தை போன்று நகை இருக்கும். அரசாங்கம் கூட
சாதாரணமான தங்கத்தின் நகையை அணியுங்கள் என்று கூறுகிறது. அதனுடைய விலை குறைவாகும். இப்போது உங்களுடைய ஆத்மாவின் மதிப்பு குறைவாக இருக்கிறது. அங்கே உங்களுடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு மதிப்பிருக்கிறது? சதோ பிரதானமாக இருக்கிறதல்லவா? இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறது, தூரு பிடித்து விட்டது, எதற்கும் பயனற்றதாக இருக்கிறது. அங்கே ஆத்மா தூய்மையாக இருக்கிறது. அதற்கு மதிப்பு அதிகம். இப்போது 9 கேரட் ஆகிவிட்டது, எனவே மதிப்பு இல்லை. ஆகவே ஆத்மாவை தூய்மையாக்கினால்தான் உடலும் தூய்மையாக கிடைக்கும் என்று பாபா கூறுகிறார். இந்த ஞானத்தை அவரை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. என் ஒருவனையே நினையுங்கள் என்று பாபா மட்டும்தான் கூறுகிறார். கிருஷ்ணர் எப்படி அதை கூறுவார்? அவர் தேகமுடையவர் அல்லவா? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை மட்டும் நினையுங்கள் என்று பாபா கூறுகிறார். எந்த தேகதாரியையும் நினைக்காதீர்கள். இப்போது நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியையும் அடைய வேண்டும் என்றால் சொல்லுவதும் செய்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். இரண்டாவது, நாம் அமைதி கடலின் குழந்தைகள், நாம் அமைதியில் இருக்க வேண்டும் என்பது சதா நினைவில் இருக்கட்டும். வாயில் கூழாங்கற்களை போட்டுக்கொள்ள வேண்டும். கவனக்குறைவாக அலட்சியமாக இருந்து கொண்டு தனது நேரத்தை வீணாக்கக்கூடாது. வரதானம். குழு அல்லது பரிவாரம் என்ற கோட்டையை வலிமை மிகுந்ததாக ஆக்கக்கூடிய அனைவருக்கும் சிநேகி மற்றும் திருப்தியான ஆத்மா ஆகுக. குழு அல்லது பரிவாரம் என்ற கோட்டையை வலிமையானதாக ஆக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பானவர் மற்றும் திருப்தியான ஆத்மா ஆகுக. விளக்கம். குழு அல்லது பரிவாரத்தின் சக்தி விசேஷமான சக்தியாகும். ஒரே வழியில் நடக்கும் குழுவின் கோட்டையை யாராலும் அசைக்க முடியாது. ஆனால் இதற்கு ஆதாரம் ஒருவர் மற்றவருக்கு அன்பானவராகி அனைவருக்கும் மதிப்பளிப்பதாகும். மற்றும் தானும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். யாரும் தொந்தரவுக்குள்ளாகக்கூடாது. யாரையும் தொந்தரவு செய்யவும் கூடாது. அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பத்தின் சகயோகத்தை கொடுத்து கொண்டே இருந்தால் இந்த குழுவின் கோட்டை வலிமை மிக்கதாக ஆகிவிடும். குழுவின் சக்திதான் வெற்றியின் விசேஷமான சொரூபம் ஆகும். ஸ்லோகன். எப்போது ஒவ்வொரு கர்மமும் சரியாகவும் மற்றும் யுக்தியுடன் கூடியதாகவும் இருக்குமோ அப்போதே உங்களை தூய்மையான ஆத்மா என்று கூறுவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் சுயத்திற்காகவும் சேவைக்காகவும் உற்சாகத்தினுடைய நல்ல நல்ல சங்கல்பங்களை செய்யும்போது, அதாவது இப்போது முதல் நான் இதை செய்வேன், இப்படி செய்வேன், அவசியம் செய்வேன், செய்தே காட்டுவேன் என்ற சிரேஷ்டமான சங்கல்பங்களின் விதையை விதைக்கிறீர்கள் என்றால் அந்த சங்கல்பத்தை, அதாவது விதையை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான பாலனை செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அந்த விதை பலன் சொரூபமாகிவிடும், அதாவது பலன் தரக்கூடியதாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.